வணக்கம். இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி மண்பானையில் மணக்க மணக்க என்னோடய ஸ்டைலில் செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் குக்கிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டியை விட கையால் மசிக்கும் போது மசாலா நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அது கூடவே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மசாலா நல்லா இறங்கும். இது 1 மணி நேரம் மேரினேட் ஆகணும். லிட்டு போட்டுட்டு வச்சுருங்க. ஆஃப்டர் 1 ஹவர் ஒரு மண்பானையில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை நல்லா தளன்னு கொதிக்கும்போது சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லெண்ணெய் கூட கறிவேப்பிலை சேர்ந்து மணக்க மணம் வரும். இந்தளவு வதங்கி வந்ததும் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே 2 பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மண்பானையில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வதங்குறதுக்காக உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மேரினேஷன்லேயும் உப்பு இருக்குது. வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தாளிப்பு எல்லாமே இந்தளவு வதங்கி வரணும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டு வதக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவும் இல்லாமையே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்படியே இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் அப்படியே ஆயிலே வதங்கி வரட்டுங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம எடுத்து பார்த்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். செமி கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட வேண்டாங்க. 10 நிமிஷம் அப்படியே கொதித்து வரட்டும். 10 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவி விட மேரினேஷனில் அந்த சிக்கன் பீசஸோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.